ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுவையின் மொழியுடன் அனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு மட்டன் குழம்பு. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கருவேப்பிலை போட்டு 8 to 10 விசில் விட்டுக்கலாம். விசில் வரத்துக்குள்ளே கரம் மசாலாவுக்கு தேவையான சோம்பு, மிளகு, சீரகம், ஏலக்காய், மல்லி, பட்டை, ஸ்டார் பூ, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாம். எல்லாமே என்னோடய கை அளவு தான் போட்டிருக்கேன். சரியான அளவு வேணும்னா அடுத்த வீடியோவில் கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இலை வறுக்க விடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறதுனால ஓரம் தள்ளிடுறேன். 8 விசில் வந்துருச்சு. இலை ஆடாக இருக்கிறதுனால 8 விசில் போதும். முத்தின ஆடாக இருந்ததுன்னா 12 விசில் விடுங்க. கரம் மசாலா இப்போ ரெடி பண்ணியாச்சு. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். என்னதான் நம்ம கரம் மசாலாவை வறுத்து அரைச்சி சேர்த்தாலும் இந்த ஸ்பைசஸ்லாம் தனித்தனியாக குழம்புல மிதந்தால் தான் நமக்கு மட்டன் குழம்பு வச்ச மாதிரி ஒரு திருப்தி வரும். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் பால் ஊற்றுறதுக்காக காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். தேங்காய் பால் வேணான்றவங்க 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டன் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். குக்கர்லேயே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மட்டன் சேர்த்து விசில் விடலாம். அது ஈஸி வேலை தான். ஆனால் இதை மாதிரி பண்ணால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்ச உடனே மட்டன் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாறலாம். மதியம் 1 மணி ஆகுது. நல்லா சில் கிளைமேட்டாக இருக்குது. இப்போது நம்ம இந்த குழம்புக்கு சைடிஷ் கண்டிப்பாக நம்ம செய்யணும் இல்லையா? அதனால் ஒரு கறி ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். சுட சுட சாதம், மட்டன் குழம்பு, கறி ஆம்லேட், கூடவே மழை. இதை விட என்ன வேணும்? என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.